அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 5ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சுக்கிரனின் வக்ரம் என்பது அஷ்டமஸ்தானம் என்பதால் முற்றிலுமாக வரவேற்கத்தக்க முதன்மையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் அக்ரகதியில் திரும்பி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை நோக்கி நகரவில்லை. அங்கு ஏற்கனவே மிகவும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு ஏற்கனவே பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். மோட்சக்காரகரான கேதுவும் குடும்பஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் ராகு மற்றும் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாது 9ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதனும் நகருகிறார். எனவேதான் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உறுதியாக இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்வை குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் முன்னேற்றி நகர்த்துவதற்கான யோகத்தை உருவாக்கும். அந்த வகையில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ராகு விலகுவது உத்தமத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் ராகுவுடன் இணைந்து மொத்தமாக 3 கிரகநிலைகள் 7ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக அஷ்டமத்தில் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் உண்டு. அதிலும் குறிப்பாக உச்ச பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். எனவே உச்ச சுக்கிரனின் பலனை விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது குரு மிக வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சப்தமத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சப்தமத்தில் இருந்து மார்ச் 29ஆம் தேதி அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். திருக்கணிதத்தின்படி அன்றைய தினத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட மொத்தமாக 6 கிரகநிலைகள் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன. இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் 29 என்பது அதற்கு பிறகு அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் நல்ல வளர்ச்சிக்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழுமையாக செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நன்மைக்கான பல வழிகளையும் சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. எனவேதான் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிக பிரம்மாண்டமான வெற்றியை சந்திக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மேலும் இந்த வேளையில் சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருந்தாலும் கூட அதீத பலத்துடன் சுக்கிரனின் அமைப்பு அஷ்டமத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்பி சப்தமத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட அஷ்டம பாதிப்புகளையும் அலைச்சலையும் சிரமத்தையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகளையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான யோக வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி சிக்கலின்றி சிரமமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிலவிய நிலையில் அவை அனைத்தையும் இனி சுலபமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நல்லபடியாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். நிம்மதி அடையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் குடும்ப வருமான உயர்வு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் தாமதமில்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நன்மை நிறைந்த வாய்ப்புகளை எளிதில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் காரிய தடை என்று நினைத்து வந்த பல்வேறு விஷயங்கள்ல கூட இந்த தருணத்தில் காரிய தடை நீங்கி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு
பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலும் கட்டுக்குள் வருவதோடு சிறு முயற்சி கூட வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவில் இருந்த உத்தியோக ரீதியான சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சுலபமாக தீர்த்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறையில் சந்தை நிலவரம் சற்று கடுமையான சூழலை உருவாக்கினாலும் கூட அவை அனைத்தையும் எளிதில் சமாளித்து தங்களுக்கான லாபத்தையும் தங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கிரனின் வக்ர இயக்கமானது அமைய போகிறது. இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே அதிரடியாக பல்வேறு வகையான திட்டங்களை திறன்பட செய்து முடிப்பது மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நுணுக்கமாக கையாண்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையிலும் பயணிப்பதற்கான யோகம் பெறுவதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் தனி திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. மிக பெரிய அளவில் கலைத்துறையில் இருந்து வந்த காரிய தடைகள் விலகும். சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட வெற்றிகளை படைப்பதோடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய விளைவுகளையும் தாக்கங்களையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக முடிவெடுத்து செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட உறுதியாகவே தகர்த்தெறிவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மேலும் சுக்கிரனுக்கு உகந்த தினமாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும். சந்தேகமே வேண்டாம்.